உலகம் இன்னைக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை விட்டுட்டு இருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுடனான கொடூரமான இந்த போர் இப்ப தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நேற்றைய நாள் அமெரிக்காவோட பிரசிடென்ட் தன்னோட ட்ரூத் சோசியல் மீடியாவில் பதிவு செஞ்ச ஒரு விடயம் என்னன்னா, ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கின ஒரு காரணத்தால 2 வாரத்துக்கான சீஸ்ஃபயர் தற்போது நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட பிரதமர் இந்த சம்பவத்தை மத்தியஸ்தம் வகிச்சு நடத்தினார். கடைசி நிமிடத்துல இந்த ஒரு வரலாற்று சம்பவம் பதிவாயிருச்சு. இதுக்கெல்லாம் முன்னுக்கு என்ன நடந்துச்சு? 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த போர் ஒரு மாசம் கடந்து நடந்துட்டு வந்துச்சு. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி ஈரானை பலமாக தாக்கினாங்க. பதிலுக்கு ஈரானும் ட்ரோன்ஸ் மற்றும் மிசைலை வச்சு பதில் தாக்குதல் செஞ்சாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டுச்சு. இதனால உலகத்தோட எண்ணெய் விலை வான அளவுக்கு உயர்ந்துச்சு. அமெரிக்க அதிபர் நேற்று இரவு 8 மணி வரைக்கும் ஈரானுக்கு ஒரு கடு விடுத்திருந்தாரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை துறக்காத பட்சத்துல ஈரானிய நாகரிகம் இந்த ஒன்றே இருக்காது, முழு ஈரானையும் ஒரே இரவுல அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட் ஒன்றை தன்னோட ட்ரூத் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருந்தார். இதனால உலக மக்கள் அனைவரும் பயந்து போயிருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லயே ஒரு மிக பெரும் அதிசயம் நடந்துச்சு. ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதா முடிவு செஞ்சாங்க. இதனால 2 வாரத்துக்கு ஈரானோட எந்த தாக்குதலையும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தாங்க. தெஹ்ரான்ல மக்கள் இதனை போர் வெற்றியாக கருதி வெடி முழக்கங்கள் போட்டு மிக பெரும் கொண்டாட்டமாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. அமெரிக்காவும் இதனை ஒரு டபுள் விக்டரியாக பார்த்தாங்க. பட் ஒன்னே ஒண்ணு, இது ஒரு ஹாப்பி எண்டிங் கிடையாது. ஏன்னு சொன்னா, நெதன்யாகு அடுத்த கடமை ஒரு அறிவிப்பை மேற்கொண்டாரு. ஈரானோடு மாத்திரம்தான் எங்களுக்கு சீஸ்ஃபயர், லெபனானோடோ ஹிஸ்புல்லாக்களோட இல்ல அப்படின்னு சொன்ன மட்டும் இல்லாம இந்த பதிவை மேற்கொள்ற இந்த டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்களை லெபனான்ல கொண்டு குவிச்சிக்கிறாரு நெதன்யாகு. இப்ப வெள்ள மாளிகையிலிருந்து ஒரு பேச்சாளர் பேசும்போது சொன்ன விடயம் என்னன்னா, ஈரான் மூலம் வகுக்கப்பட்ட அந்த 10 சரத்துக்கள் கொண்ட யுத்த நிறுத்த கோரிக்கை அமெரிக்கர்களுக்கு ஏற்படுதா இல்ல, இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். எது எப்படியோ இந்த 2 வாரத்துல எந்தவித போராட்டமும் எந்தவித யுத்தமும் நடக்காது என்பதற்கு எந்த உறுதியும் கூற முடியாது. ஏனென்றால் ட்ரம்பை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும், நெதன்யாகு பத்தியும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதனால யாருக்கும் இந்த சீஸ்ஃபயர் மேல துளி அளவும் நம்பிக்கை இல்லை. எது எப்படி போனாலும் இந்த யுத்தங்கள் நின்று முழு உலகமும் அமைதி பெறும். இதுதான் என்னோட கருத்து. உங்களுடைய கருத்து பதிவு.